ஹாய் ஹalleluya praise the lord. இன்றைக்கு நம்ம வருஷத்துடைய கடைசி நாளில் இருக்கிறோம். இந்த வருஷத்தில் எத்தனையோ காரியங்கள் நமக்கு நேரிட்டு இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார் என்று அநேக சாட்சிகள் நிமித்தமாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால் இந்த வருஷத்தில் எத்தனையோ பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகளின் மத்தியில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஒரு சாட்சியாய் நம்மளை இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை யாரும் மறக்க முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மளை புதிய வருஷத்தில் கால் வைக்க கர்த்தர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அதனால இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியதான காரியம் என்ன என்று சொன்னால், நம்ம யார் மேலேயும் புறங்குறதோ, நம்ம யாரையும் பகைக்கிறதோ, இல்லை யாருமே ஏதாவது கோபம் இருந்தால் அவைகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும், மறந்துடணும். நமக்கு என்ன துரோகம் செய்திருந்தாலும் சரி, இல்லை ஒருவேளை நம்ம யாருக்காச்சும் தீங்கு செய்திருக்கணுமா, இல்லை நம்ம பிறருக்கு காயப்படுத்துகிற மாதிரி நம்ம பேசியிருப்போமானா, இன்றைக்கி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு இன்றைக்கி நம்ம ஒரு ஆயத்தை நம்ம படித்து கொள்ளணும். ஏன்னா புதிய வருஷத்தில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம பழையதையே சுமந்து கொண்டு புதிய வருஷத்தில் போகக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களை இன்றைக்கி நீங்கள் சுத்திகரித்து கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தரை என்னை சுத்திகரிங்கப்பா என்று நீங்கள் சொல்லுங்கள். எந்த காரியம், எத்தனையோ நேரங்களில் நீங்கள் ஜெபிக்காமல் இருந்திருக்கிறீங்க, வேதத்தை வாசிக்காமல் இருந்தீங்க, சரியாக தேவனை தேடக்கூடாத இருந்திருக்கிறீங்க, ஆலயத்துக்கு போகக்கூடாதபடி இருந்திருக்கிறீங்க. இந்த குறைவுகள் எல்லாம் அடுத்த வருஷத்தில் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது. அடுத்த வருஷத்தில் நம்ம கால் வைக்கும் போது ஒரு புதிய கிருபையோடு நம்ம வைக்கணும். கர்த்தருக்காக ஏதாச்சும் நம்ம செய்யக்கூடியவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிச்சமாக இருக்கிறாரா. நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோன்னு சொன்னால் நம்மளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், வெளிச்சத்தில் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்ம அநேகரை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியவர்களாக காணப்படணும். அல்லேலூயா. இனி நாட்கள் எப்படி இருக்க போகுது என்று தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு உண்மையான ஒரு வாழ்க்கையை இனி வரப்போகிற வருஷத்தில் அது நம்ம வாழணும். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, பழையவைகள் எதுவுமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் ஒரு புதிய மனுஷனாக புதிய வருஷத்தில் கால் வைக்க எனக்கு கிருபை செய்யுங்க, என் பாவங்களை மன்னிங்க என்று கேளுங்க. கர்த்தர் இதோ உங்களுக்காக அவர் இறங்கி அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து ஒரு புதிய ஒரு மனுஷனை மாற்றி அவர் கொண்டு போகிறார். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்பீங்களா? தேங்க்யூ. ஹalleluya. ஒப்பு கொடு. ஒவ்வொருத்தரும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஒரு புதிய மனுஷனை மாற்ற போகிறார். Have a good day. God bless you. Happy New Year.